நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு நாங்களே எதிர்பார்க்கலையப்பா, டக்குன்னு கொண்டு வந்துட்டிங்களே, இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டிக்கு சனியனோட ஒய்ஃபு கால் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏமா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சண்முகமும் பரணியும் உங்களுக்கு எதிராக பெரிய திட்டத்தை போத்துக்கிட்டு இருக்காங்கயா, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, அது என்னன்னு விலாவரியாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தடியாத்தா என்னால் இந்த இடத்த விட்டு நகலவே முடியாதுமா, நான் பசியில் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே நான் இருக்கும்போது நீங்கள் எது கவலைப்படணும், கருவாட்டு குழம்பும் சாப்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு போங்க, என்னதான் இருந்தாலும் என் புருஷனோட முதலாளியில் நீங்கள், எங்களுக்கு படி இழக்கிறது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தாடி அத்தா நீ பாலை வாத்தா வயிற்றுல இந்த கொஞ்ச நேரத்தில் ஒடியாந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா நல்ல வேலைக்கு தெய்வம் மாதிரி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி ஸ்ட்ரைட்டாக சனியனோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு தனபாலா இதெல்லாம் வந்துட்டு அப்படியே சண்முகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அங்கிட்டு வந்துட்டு அப்பா கிளம்பிட்டாராம், இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பஞ்சு உங்களுக்கு கால் பண்ணி அலர்ட்டாக இருக்க சொல்கிறாங்க, அவர் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரணி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெடியாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே சவுந்தரபாண்டி வந்துட்டு போகிறாரு. போனதுமே வாங்கனே உட்காருங்க, ஒலைய வச்சுருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வெந்துடும், அதுக்கடுத்து நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் கொண்டு வாமா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. அப்படியானே இந்த ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன் பேரனுக்காக, அதை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு வேகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்கிரீமா கிளுகிளுன்னு இருக்கும்ல, இப்படி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்துட்டு வெட்டுக்கிளியையும் உடங்குடியும் காமிச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் வந்துட்டு கால் பண்ணுறாரு, என்ன சனி அங்கே தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமனே இங்கே தான் இருக்கான், எங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த திக்கம் கடந்து போக முடியாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கான், நான் அவனை பார்த்த மாணிக்கு தான் இருக்கேன், ஆனால் ஃபுல் போதை அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு கரெக்டாக நான் சொன்னதுக்கப்புறம் நீ ஆரம்பிச்சிரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்றாங்க. இங்கிட்டு வந்துட்டு பஞ்சு தனியாக வந்துட்டு பரணிக்கு தான் கால் பண்ணுறாங்க. சவுந்தரபாண்டி அண்ணே வந்துட்டாங்க, நான் எப்போ வந்துட்டு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறப்ப நீங்கள் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரி சரி பரணி நீ வை, இல்லாட்டி அந்த அண்ணனுக்கிட்ட சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் சண்முகம் வந்துட்டு வெட்டுக்கிளி கால் பண்ணுறாங்க. ஏலே இப்போ நீ ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏலே உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சனி இருக்கான்ல சனியே அவன் சரியான கேனப்பயலை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடன்குடி கேட்குறாரு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதும், சண்முகன்னே கோவக்காரன் தான், வெட்ட போனான் தான், ஆனால் அதை அந்த சவுந்தரபாண்டி அவனுக்கு ஏற்ற மாதிரில பயன்படுத்திக்கிட்டான், அது மட்டும் கிடையாதுலே, சனியனோட ஒய்ப்பும் சவுந்தரபாண்டியும் கும்தலக்கா கும்லே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னலே இது நீ முதல்ல சொன்னப்போ கூட நான் நம்பலை, இப்போ தானே வந்துட்டு அதெல்லாம் உண்மைன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் வெளியூருக்கு போக சொன்னது யாரு, சவுந்தரபாண்டி தானே, சவுந்தரபாண்டிக்கும் பொஞ்சாதிக்கும் ரொம்ப நாளாக இந்த பழக்கம் இருக்குலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே சனியனுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கோவம் வந்துடுது. யோசித்து பார்க்குறா, நீ போ உன் பொஞ்சாதியை நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா உன் பேரனோட இங்கே வர வச்சலிரு அப்படின்லாம் வந்துட்டு பேசியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கோபத்தில் அங்கேருந்து வாட்டர் பாட்டிலை தூக்கி எறிஞ்சிட்டு சனியை வந்துட்டு கிளம்புறாங்க. இங்கிட்ட வந்துட்டு வெட்டுக்கிளி கால் பண்ணி சண்முகத்துக்கிட்ட சொல்லிடு, அவங்க 2 பேரும் அங்கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க எல்லாரும் ரெடியாக. அப்புறம் சனியை குடிபோதையில் வர்றாரு. பார்த்தா கார் நிற்கிறத பார்த்தா, அட பாவி நான் உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சேன், என்னையே நீ வந்துட்டு கடைசியில் இப்படி மண்ணக்கவ பஸ்டேல அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டாமல் ஜன்னல் வழியாக என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி சவுந்தரபாண்டி ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சைடில் ஒழுக வச்சுக்கிட்டு இருக்க. பஞ்சு வந்துட்டு அவங்க ஆக்டிங் ஆரம்பிச்சிடறாங்க. என்னென்ன இது சின்ன பிள்ளை மாதிரி ஒழுகிட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேலையால் துடைக்க சவுந்தரபாண்டி தடமை அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காரு. ஏய் அவட களவாணி சிறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சனியை வந்துட்டு கதவை தட்டிட்டு உள்ளே வராங்க. புரிஞ்சு போச்சு எத்தனை நாள் ஆடி இந்த களவாணித்தனம் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பஞ்சு சத்தம் போட பலார்னு கன்னத்தில் ஒரு அற விடுறாங்க. உடனே சவுந்தரபாண்டி என்னல இது அருவு இடத்தனமா பொஞ்சாதி ஏன் முன்னாடியே கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் உன் முதலாளி அப்படின்ற மாதிரி சொல்ல, மண்ணாங்கட்டி முதலாளி, ஓஹோ இங்கே அடிச்சா அங்கே வலிக்கோ, எத்தனை நாள் அடி இந்த களவாணித்தனம், யோ நான் உன்னை போய் நம்பின பார்த்தியா, உனக்கு நான் என்னெல்லாம் உதவி செஞ்சுருப்பேன், கடைசியில் என் மடியிலே நீ கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேயா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு அளந்து பேசு, நாக்க வந்து வெட்டி போடுவேன் அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்ல, இந்த வெட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த வந்துட்டு அவர் எல்லாத்தையும் வந்துட்டு குடிபோதையில் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு நீ குடிச்சிட்டு இருக்கன்னு பார்க்க, இல்லைன்னா உனக்கு கொன்னே விடுவேன், இங்கே பாரு இது சரி கிடையாது ஒழுங்கப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே நீங்கள் கிளம்புங்கண்ணே, இவர் குடிச்சிருந்தா இப்படி தான் ஏதாவது பேசுவார், நீங்கள் போங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓஹோ அப்புறம் என்ன பேச போறீங்க, உங்கள் காதல் கதையை பேச போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சனியை சொல்ல, யோ ஏயா உன் புத்தி இப்படி போகுது ஐயா சாமி அப்படின்ற மாதிரி பஞ்சு வந்துட்டு நடிக்க, ஏய் இங்கே பாரு இந்த என் ஒழுக்கத்தை பற்றி மட்டும் தப்பாக பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பேசலை
உனக்காக நான் என்னென்ன பண்ணேன், அது மட்டும் கிடையாது. கோவில் நகையை திருடினது இல்லாமல் அதுக்கு உதவி செஞ்சதே நான் தானே. எல்லா பழியும் தூக்கி உங்க அக்கா மேலே போட்டேல, அதுக்கு உங்கள் அக்கா மட்டுமா காரணம், நீயும் தானே. அந்த கேரளா திருட ஞாபகம் இருக்கா, அவனை கூட்டிகிட்டு வந்ததே நான் தான், உங்ககிட்ட விட்டேன். நீ நகையெல்லாம் உனக்கே வரணும்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணிட்டு அந்த பழியை யார் மேலே போட்ட, சூடாமணி மேலே போட்ட. அவங்களுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்ச நீ எனக்கு செய்ய மாட்டே. அது மட்டும் இல்லாமல் நீ தானே அவள் காலில் விழுந்து கெஞ்சின, உன் பையனை வந்துட்டு என் பொண்ணு கட்டி வச்சிடுறேன், உன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கோவில் நகையை வந்துட்டு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு கெஞ்சின இல்லை நாரப்பையில அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வரு சூடாமணி ஒழுக்கமானவ தான், நான் தான் பழிய போட்டேன், அது மாதிரி ஏன் ஒழுக்கத்தை நீ சந்தேகப்படக்கூடாது, நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏச்சி வாய் மூடு, சூடாமணி வந்துட்டு என்னங்க இப்படிலாம் பழிய போட்டிங்களா அவன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்ல, சூடாமணி பற்றிலாம் நீ பேசாதடி, அவள் நெருப்பு மாதிரி, அவளை யாரும் தொட முடியாது, ஒன்ன மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பாவி நீ இவ்வளோ வேலை பார்த்துருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, பஞ்சு இங்கே பாரு இப்படிலாம் பேசாத, மரியாதை குறைவா, நான் என்னதான் இருந்தாலும் புருஷனோட முதலாளி அப்படின்ற மாதிரி சொல்ல, தனியனும் வந்து சவுந்தரபாண்டி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க, இதெல்லாம் வந்துட்டு வெளியில் சொல்லிட்டு இருக்காது, பிற தேவையெல்லாம் மாட்டிக்கிடுவோம் எல்லாருக்கிட்டே, ஊரில் போய் உளறிடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஊருக்காரங்க எல்லாருமே அவங்கள சுற்றி ஒன்று கூடிய சவுந்தரபாண்டி வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.